ஸ்ரீ மாத்ரே நமஹா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவு தை அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முழு விவரத்தை பற்றின ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பதிவு ஒரு அவசரமான ஒரு பதிவு, அதனால தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பலரும் பல கேள்விகளை தொடர்ந்து ஃபோன் மூலியமாகவும் நேரடியாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக விளக்கப்பதிவாக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். மிக முக்கியமான அமாவாசை நாளை, அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நிறைந்த அமாவாசை. இது பல வருடங்களுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தை அமாவாசையாகும். இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷமானது. மாதங்களில் 12 மாதங்களில் 12 அமாவாசை. மழை மாதமாக இருந்தால் 2 அமாவாசைகள் வரும், 2 பௌர்ணமிகள் வரும். முக்கியமாக வருடத்தில் 3 அமாவாசைகள் பெரிய அமாவாசைகளாக கொண்டாடப்படுகிறது. 1 தை அமாவாசை, 2 புரட்டாசி அமாவாசை, 3 ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசை காலங்கள்லையும் ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடக்கூடியதாகும். இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாத அமாவாசை காலம். ஏன் அப்படின்னா சூரியன் மகர மாசத்துல பிரவேசிக்கக்கூடிய காலம் தை மாதம். இந்த தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைவது மட்டுமல்லாமல் சொந்த வீடான சனியும் சந்திக்கிறதுனால காலத்தால ஏற்படக்கூடிய கர்ம வினைகளை நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும். முழுக்க 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 பிதர்களுக்கு உண்டான கர்ம வினைகளை கர்மாக்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நம்ம மூதாதையர்களுக்கு, நம்மளுடைய முன்னவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது கட்டாயமான ஒன்று. பல வருஷம் நாங்கள் கொடுக்கல, இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக தாராளமாக கொடுங்க. பிண்டம் வைக்கிறதுல பல வகையில் தர்ப்பணம் பண்ணுறது இருக்குது. அதாவது அரிசி பிண்டம் இருக்குது, மாவு பிண்டம் இருக்குது, அன்னப்பிண்டம் இருக்குது. இப்படிலாம் பிண்டம் வைத்து பலரும் பூஜை பண்ணுவாங்க. சிலர் சமாதி பூஜைகள் செய்வாங்க, சிலர் சிவலிங்க அபிஷேகம் பூஜைகள் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு உரிதான பல வகையில் பிதுர்காரியம் செய்வது அப்படின்றது ரொம்ப 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 நல்லது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கு ஐயரை வர சொல்லி அன்னைக்கு அவருக்கு தானங்கள் கொடுக்கறது மிக 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 சிறந்ததாகும். முக்கியமாக அந்த தானத்தில் அரிசி, பருப்பு, வாழைக்காய் இருக்கிறது கண்டிப்பாக அவசியமாகும். பிரண்டை கொடுக்கறது ரொம்ப விசேஷம், பாசி பருப்பு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த 5 பொருளும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்துட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தானும் தலை குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஆண்களை குளக்கரைக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டு வீட்டில் அதுக்குள்ளே வேண்டிய பதார்த்தங்களை உணவாக சமைத்து வைத்து ஆண்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்த பிறகு 5 இலையோ 3 இலையோ இறந்தவரை நினைத்து படையல் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சாதம் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டு பிறகு வீட்டில் சுவாமிக்கு விளக்கேற்றி வாசலில் கோலம் போடலாம். இந்த இறந்தவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாசலில் நிச்சயமாக கோலம் போடக்கூடாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? தர்ப்பணம் பண்ணுறவங்க வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. தர்ப்பணம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சிருக்க பிறகு சாமிக்கு கோலம் போட்டு விளக்கேற்றலாம், தப்பு கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, பிண்டம் வைக்கலாமா, நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தாராளமாக பெண்கள் இறந்தவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்யலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. பிண்டம் கொடுக்கலாம். ஏன்னா புராண காலத்தில் சீதாதேவி ராமன் வருவதற்கு தாமதமாகனால சீதாதேவி கொடுத்துக்கிறதா கதை இருக்குது. ஆக பெண்கள் கொடுப்பதற்கு அதுவே சாட்சி. அதனால தைரியமாக இறந்தவர்களுக்கு ஆண் பிள்ளை இல்லாத பெற்றவங்களுக்கு, சில பேருக்கு ஆண் பிள்ளை கிடையாது, அப்பா அம்மா ரொம்ப இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் காசிக்கு போயிருக்கிறோம், ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறோம், நாங்கள் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கூட ஸ்நேகிதர்களுக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு பிண்டம் வைத்து பூஜைகள் செய்கிறாங்க. விசேஷமான பூஜைகள் செய்யப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக 7 ஸ்தலங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது. 7 நதிகள் சொல்லப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக குளக்கரையில் தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம். வீட்டில் ஐயர் தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் விசேஷம்தான். நீங்கள் இறந்தவங்களுக்கு உண்டான காரியத்தை நாளைக்கு மறக்காமல் தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்த ஒரு சிறப்பு வெள்ளிக்கிழமையோட கூடிய ஒரு தை அமாவாசை, ரொம்ப நல்ல அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் பிதுர்காரியங்கள் செய்வது மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான தடைகளும் மறைந்துவிடும். மேலும்
எனக்கு வந்து சித்தப்பா இருக்கிறாரு. சித்தப்பாவுக்கு நாங்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா இறந்து போயிருக்கிறாரு. நாங்க இப்போ வந்து 1 வருஷம் திரும்பல நாங்க தர்ப்பணம் குடுக்கலாமா? அப்படின்னா, தாராளமா தை அமாவாசைக்கு தலை தேசம் திரும்பாதவங்களுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் குடுக்கலாம். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப முக்கியமா வீட்ல இலை போட்டு வேணா படைக்காம இருக்கலாம். அதுவரைக்கும். சரிங்களா? இறந்தவர்களை நினைத்து நாளைக்கு தை அமாவாசைக்கு கண்டிப்பா நீங்க இந்த வழிபாடுகள நிச்சயம் பண்ணுங்க. முடியாதவங்க காக்காய்க்கு சாதம் வைங்க. கண்டிப்பா நாய்க்கு ஒரு வேளை சாதம் வைங்க. எதுவுமே முடியாதவங்க தண்ணி பாட்டிலாவது வாங்கி மத்தவங்களுக்கு தானமா குடுங்க. ஒரு வேளை உணவு நாளைக்கு யாராவது நீங்க இறந்தவங்கள நினைச்சு தானம் குடுக்குறீங்க அப்படின்னா, இறந்தவர்கள் நேரடியாக பூமிக்கு வந்து அந்த உணவ வந்து அவங்க மூலியமா எடுத்துக்கிட்டு நம்ம சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்வாங்க. எனக்கு வாழ்க்கையில எது பண்ணாலும் வெற்றி அடையலம்மா, ஜாதக கோளாறு இருக்குது, பிதுர் காரியம் பிதுர் கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. பிதுர் தோஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் இதுக்கெல்லாம் தீர்வு. ரொம்ப முக்கியமா, நாளைக்கு நான் சொல்லப்போற இந்த பரிகாரத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, பல வகையில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் நிவர்த்தி ஆகும். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, கடைகள்ல வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பஞ்சகவ்யத்தால செய்யப்பட்ட விளக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்ல விக்கும். அந்த பஞ்சகவ்ய விளக்க வந்து நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள நீங்க வந்து ஒரு 5 விளக்கு தான் ஏத்தணும். 2 விளக்கு, 3 விளக்கு ஏத்தக்கூடாது. கண்டிப்பா 5 விளக்கு வாங்கி சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு வீட்ல வந்து சனி மூலையிலயோ, பூஜை அறை பக்கத்திலயோ, நடு வீட்லயோ, வாசக்கால்லையோ, வீட்டுக்கு வெளிப்புறத்திலயோ ஒரு தாம்பாள தட்டுல நீங்க இந்த விளக்க ஏத்தி வச்சு, இந்த விளக்க வந்து எரிவிடணும். இறந்தவங்களுக்காக இந்த பஞ்சகவ்ய விளக்க நீங்க எரிய விடணும். எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாம்பல கொண்டு போய் நீங்க நீர்நிலையில போட்டுடணும். நாளைக்கு இந்த ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்த செய்றீங்க, இறந்தவர்கள் நினைத்து அப்படின்னா, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிதுர் சாபம், கன்னி சாபம், சர்ப்ப சாபம் போன்ற பல வகையான சாபங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும். இந்த விளக்க ஏற்றுறது மட்டும் விட்டுடாம, அவங்க இறந்தவங்கள நினைச்சு ஒரு சாப்பாடு நீங்க வாங்கி குடுங்க. முக்கியமா துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்காக இந்த விளக்க ஏத்துங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நான் சொல்றேன், நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். தை அமாவாசையில செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்த நீங்க செய்வது மூலியமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த நீங்க அடைய போறீங்க. நாளைக்கு கண்டிப்பா காக்காய்க்கு மறக்காம சாதம் வைங்க. நாய்க்கும் கண்டிப்பா நீங்க சாதம் வைங்க. யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது அல்லது தண்ணியாவது உங்க கையால வாங்கி தானமா குடுங்க. மிக முக்கியமா உங்களால முடியும்னா, பிராமணருக்கு வஸ்திர தானமோ, காய்கறியோ, வாழைக்காயோ, அரிசி, பருப்பு, பிரண்டை போன்ற பொருட்கள நீங்க தானம் குடுக்கலாம். யாராவது முகம் தெரியாதவர்களுக்கு வஸ்திர தானம் குடுக்கிறது மூலியமாக உங்க வாழ்க்கையில நோயால வரக்கூடிய அவதிகள் வந்து நிச்சயமா தீரும். கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இந்த பரிகாரங்கள உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா செய்து பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, நீங்க உங்க கருத்துக்கள கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவுல அதுக்கான விளக்கத்த குடுக்குறேன். நன்றி. சிவாய நம.